இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். தயவு செய்து அவரே கொஞ்சம் 2-3 கேள்வி கேளுங்க. அவரும் வராரு, உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் போறாரு. தயவு செய்து அவரே கொஞ்சம் 2-3 கேள்வி கேளுங்க. அரசியல் பேச விரும்பல, யாரையும் அவர் சொன்ன தப்பு இவரு பண்ண தப்பு சொல்ல விரும்பல. அதுக்காக தான் அந்த கமிஷன் வைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வராங்க. அவங்க தீர விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அப்ப மக்களுக்கு தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை. நெரிசல் அதிகமாயிருச்சு. பெரம்பலூர்ல பண்ண மாதிரி நீ வர விடாம அந்த கூட்டத்தை தடுத்திருக்காங்க சார். பிரிகாஷன் பண்ணியிருந்தா எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காங்க. எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா நம்ம காவல்துறை ஒருவரை பார்க்கும்போது கூட்டம் அதிகமா இருக்கு. அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய, அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. ஒரு கட்டுக்கணக்கான கூட்டம் வரும்போது டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுவே நடக்காம பார்க்கணும். அடுத்தடுத்த கூட்டங்கள் அரசு எப்படி சார் எதிர்கொள்ள போகுது அவர்கிட்ட கேட்கணும். கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவரும் வராரு, உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் போறாரு. அவரே 2-3 கேள்வி. 3வது முறையா விதி மீறி இருக்காரு. அரசியல் கட்சி தலைவரா நீங்க என்ன சொல்றீங்க? 3வது முறையா விதி மீறி இருக்காரு. காவல்துறை சொன்னதை கேட்டதில்ல. அவன்றப்போ இந்த முறை உயிரிழப்பு நடந்திருக்கு. உங்க அனுபவத்துல எனக்கு ஒன்றும் பெரிய அனுபவம் கிடையாது. இல்ல அனுபவத்துக்கு இல்ல சார். 3வது முறை நடந்திருக்கு. உயிரிழப்பு நடந்திருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் கமிட்டி இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ முதலமைச்சர் எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் புது கட்சிகள் கத்துக்கணும்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது தயவுசெய்து இல்ல வாரத்துக்கு ஒரு முறை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைவரும் வாரத்துக்கு ஒரு முறை வந்தது காரணம் சொல்றீங்களா? பெரம்பலூர்ல பண்ண மாதிரி நீ வர விடாம அந்த கூட்டத்தை தடுத்திருக்காங்க சார். பிரிகாஷன் பண்ணியிருந்தா எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காங்க. எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா நம்ம காவல்துறை ஒருவரை பார்க்கும்போது கூட்டம் அதிகமா இருக்கு. அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய, அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. ஒரு கட்டுக்கணக்கான கூட்டம் வரும்போது டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுவே நடக்காம பார்க்கணும். அடுத்தடுத்த கூட்டங்கள் அரசு எப்படி சார் எதிர்கொள்ள போகுது அவர்கிட்ட கேட்கணும். விதி மீறி இருக்காரு. 3வது கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவரும் வராரு, உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் போறாரு. அவரே 2-3 கேள்வி.